என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். அமுதோடு விஷமாகிறாய் நாவல் பகுதி 7. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். மாலை அலுவலகம் முடிந்து வந்த இளவழகனின் காரின் சத்தம் கேட்டதும் அவன் தன்னை வென்ற மகிழ்ச்சியை எப்படி அவன் தாத்தாவோடு பகிர்ந்து கொள்ள போகிறான் என்று அறியுமாவதில் தன் செல்லை எடுத்துக்கொண்டு வேலையாட்கள் தங்கும் வீட்டிலிருந்து விரைந்து வந்த நட்சத்திரா, உன்னுடைய ஆனந்த தாண்டவத்தை எல்லாம் செல்போன்ல பதிவு செஞ்சு வச்சுட்டு நீ போலீஸ்ல சிக்கும் போது இந்த ஆனந்த தாண்டவங்களை உனக்கு காட்டி நான் ஆனந்த தாண்டவம் ஆட போறேன். உன்னை பத்தி தெரிஞ்சுக்காம இருந்திருந்தா இப்ப நான் உன் வலையில சிக்கி இருப்பேன். தனக்குள் கூறியபடியே வீட்டு வாசலை எட்டியவள் உள்ளே பேச்சு சத்தம் கேட்டு அப்படியே நின்றாள். தாத்தா, எல்லாம் நல்லபடியா முடிச்சதுல? நம்ம காசை வட்டியோடு சரியா எண்ணி வாங்கிட்டீங்க தானே? இளவழகன் கேட்கிறான். இல்ல அழகா. இல்லையா? ஏன் தாத்தா? நடந்ததை தாத்தா கூற, தாத்தா அந்த திமிர் பிடிச்சவளை காப்பாத்த நீங்க ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? அவளுடைய அப்பா பட்ட கடனை நீங்க ஏன் அடைச்சீங்க? நல்லவங்க இல்லாத நம்ம காசு அவளுக்கு எதுக்கு தாத்தா? ரொம்ப ரொம்ப உத்தமனால அந்த சூரஜிய அவ கட்டிக்க அனுமதிச்சிருக்கலாமே. இளவழகன் கோபமாக கத்த, இங்க என்ன நடக்கிறது என்று அறியாது திகைத்தாள் நட்சத்திரா. அடுத்த நொடி தான் மறைந்து நிற்பதை இளவழகன் பார்த்து விட்டானா என்ன? அதனால் தான் இப்படி பேசுகிறானோ என்ற சந்தேகம் அவள் மனதில் எழுந்தது. அவன் தாத்தா என்ன சொல்ல போகிறார்? செவியை தீட்டிக் கொண்டாள். என்ன அழகா இது? நீயா இப்படி பேசுற? ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை கண் முன்னாடி நாசமாகிறத பார்த்துட்டு என்னால இப்படி பேசாம இருக்க முடியும்? அதுவும் என்னாலதான் இப்படி திடுத்துப்புனி புவனச்சந்திரன் அந்த நட்சத்திராவுக்கு கல்யாண ஏற்பாடு செஞ்சாரு. தாத்தா, அது அவளுடைய விதி. அத நீங்க ஏன் தடுத்தீங்க? அது விதினா இது கூட விதிதான் அழகா. ஏதோ பண்ணுங்க போங்க. நான் ஒரு பேச்சுக்கு தான் அவளை இந்த வீட்டுல அடிமையா கொண்டு வந்து வைக்கணும்னு சொன்னேன். ஆனா அவளை பார்க்க கூட நான் விரும்பல. அதுதான் உண்மை. அது எனக்கும் தெரியும் அழகா. அதனாலதான் அவ வேலையாட்கள் தங்குற வீட்டுல தங்கிக்கிறதா சொன்னதும் நானும் சரின்னு சொல்லிட்டேன். ரொம்ப நல்லது என்று கூறியவன் வேகமாக மாடி ஏற ஆரம்பித்தான். ஆனால் அதே வேகத்தில் நின்று விட்டவன் வெடக்கென்று தலையை திருப்பி தாத்தாவை பார்த்தான். இங்க வேலையாட்கள் தங்க தனியா வீடு இருக்குன்னு அவளுக்கு எப்படி தாத்தா தெரியும்? நீங்க தான் அவகிட்ட சொன்னீங்களா? இளவழகனின் அந்த கேள்வி நட்சத்திராவை பதற வைத்தது. இதை அவள் எதிர்பார்க்கவில்லை. ஐயோ, இதுதான் தவளை தன்வாயால் கெடுன்னு சொன்னாங்களா? இப்ப என்ன பண்றது? இவனுக்கும் தாத்தாவுக்கும் சந்தேகம் வந்துட்டா மாட்டிப்போமே. இல்ல அழகா, நான் சொல்லல. அப்ப எப்படி அவளுக்கு தெரியும்? தெரியலையே. தாத்தா, நீங்க ஒரு விஷயத்த கவனிச்சீங்களா? என்னப்பா? அவ குரல் கனியா குரல் மாதிரி இருக்குல்ல? ஐயோ, மாட்டிக்கிட்ட. நாவை கடித்து கொண்டாள் நட்சத்திரா. ஆமா, நான் கூட உங்ககிட்ட இதை சொல்லணும்னு தான் நினைச்சேன். நீயே சொல்லிட்ட. தாத்தா, ஒருவேளை அவ கனியாவா இருப்பாளோ? சேச்ச, அதுக்கு வாய்ப்பே இல்ல. நட்சத்திராவோட அப்பா இப்ப கடன்ல சிக்கி இருந்தா கூட அவ பெரிய பணக்காரி. இப்பவும் பணக்காரிதான். அப்படி இருக்க அவ எதுக்கு ஒரு அநாதன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல வேலை தேடி வரணும்? அதுவும் சரிதான். ஆனா தாத்தா, அவளுடைய குரல். இளவழகன் இழுக்க, உனக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருக்குன்னா அதை கண்டிப்பா கிளியர் பண்ணியே ஆகணும் என்று கூறியவர், பரமு போய் அந்த நட்சத்திராவை கூட்டிட்டு வா என்று கூற நட்சத்திரா ஒரே ஓட்டமாக ஓடி வீட்டிற்கு வந்து விட்டாள். சில நிமிடங்களில் அங்கு வந்து சேர்ந்த பரமு, நட்சத்திரா, உங்களை சார் கூப்பிடுறாரு என்றான். இதோ வரேன் என்று கூறியவள் நிதானமாக நடந்து இளவழகன் வீட்டிற்கு வந்தாள். ஹாலில் இப்போது தாத்தா மட்டும்தான் இருக்கிறார். இளவழகன் மாடியில் நின்று கொண்டு நடப்பதை கவனிப்பதை வீட்டிற்குள் வரும்போதே கவனித்து விட்ட நட்சத்திரா அவனை மறந்தும் ஏறிட்டு பார்க்கவில்லை. உட்காருமா தாத்தா கூற, ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க சார், செஞ்சுட்டு போறேன். உங்க முன்னாடி உட்கார எனக்கு என்ன உரிமை இருக்கு? தெனாவட்டாக கேட்டாள். வேலை எல்லாம் எதுவும் இல்லம்மா, ஒரு சின்ன சந்தேகம், அதை கிளியர் பண்ணிக்கணும். என்ன சந்தேகம்? நீ கலியாவா? அவர்களது சந்தேகத்தை அறிந்திருந்தாலும் இப்படி நேரடியான ஒரு கேள்வியை அவள் எதிர்பார்க்கவில்லைதான். முகத்தில் பிரதிபலித்த மாற்றத்தை யாரும் கவனிக்கும் முன் வேகமாக மறைத்தவள், கனியாவா? அது யாரு? பேரை படு கேவலமா இருக்கு என்றாள். அவளது அந்த பதிலை கேட்டு இளவழகனின் முகம் கோபத்தில் சிவந்தது. முஷ்டி சுருட்டி தன் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு மாடியில் அப்படியே நின்றான். அப்ப நீ கனியா இல்லையா? இந்த கேள்வியை எப்படி சார் நீங்க என்கிட்ட கேக்குறீங்க? நான் உங்களுக்கு தெரிஞ்ச கனியா மாதிரியா இருக்கேன்? இல்ல நீங்க இதுக்கு முன்னாடி கனியாவை பார்த்தது இல்லையா? தெரியாத பொண்ணை பத்தியா என்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கீங்க? தாத்தா அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை.
வேற ஏதாவது வேலை இருக்கா சார்? இல்லனா நான் போலாமா? நீ போலாம் தாத்தா கூற அவள் சென்றதும் கோபமாக மாடி இறங்கி வந்த இளவழகன், அவளுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என்னுடைய கனியாவுடைய பேரை கேவலமா இருக்குன்னு சொல்லுவா? அவளை எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கீங்க. இவளுக்கு போய் நீங்க உதவியும் பண்ணி இருக்கீங்க. வெளியே வந்து விட்டாலும் வீட்டிற்கு செல்லாமல் ஒளிந்து நின்று நடப்பதை கவனித்துக் கொண்டிருந்த நட்சத்திராவுக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன, இவனுடைய கனியாவா? அவள் செவியை அவளால் நம்ப முடியவில்லை. அவளது பழைய முகம் அவள் நினைவுக்கு வந்தது. அப்படி ஒரு முகமுடைய பெண்ணை இவன் எப்படி என் கனியா என்று கூறுகிறான்? அதன் பிறகு இளவழகன் கூறியதோ தாத்தா கூறியதோ எதுவும் அவள் செவியை எட்டவில்லை. அவள் ஒரு எந்திரம் போல் நடந்து வீட்டை எட்டினாள். இப்போதும் அவள் செவியை அவளால் நம்ப முடியவில்லை. சில நிமிடங்கள் சிலை என அமர்ந்திருந்தவளின் மனதில் சட்டென்று ஒரு சந்தேகம். என்னுடைய முகத்தை சரி பண்ண அவனுடைய தாத்தா ரொம்ப முயற்சி பண்ணாரே, ஒருவேளை முகத்தை சரி பண்ணி என்னையும் வச்சு பிசினஸ் பண்ண முடிவு செஞ்சானோ? அனாதை தானே, ஏன்னு கேட்க நாதி இல்ல அப்படின்னு நினைச்சிட்டான் போல. அன்னைக்கு நான் என்னுடைய காதால இவன் சொன்ன விஷயங்களை கேட்காம இருந்திருந்தா இப்ப இவன் பேசின இந்த பேச்சை கேட்டு நானே விழுந்திருப்பேன். சூரஜ் இல்ல சூரஜ், முதல் பார்வையிலேயே என்னுடைய மனச அசைச்சவனாச்சே இந்த இளவழகன். ஆனா இவனுடைய உண்மையான முகத்தை நேர்ல பார்த்தும் நான் எப்படி ஏமாறுவேன்? நான் கண்டிப்பா உங்ககிட்ட ஏமாற மாட்டேன். தன் மனதை மாற்றிக்கொள்ள கூடாது என்பதில் நட்சத்திரா உறுதியாக இருந்தாள். ஆனால் இளவழகன் பேசியதை அவளால் மறக்க முடியவில்லை என்று மட்டுமல்ல, தன் முகத்தை சரி செய்து அவனது தொழிலுக்கு பயன்படுத்தி கொள்ளவே நினைத்தால் கூட அவன் ஏன் தன்னை என் கனியா என்று கூற வேண்டும்? அதற்கு அவளுக்கு பதில் இல்லை என்றாலும், நான் உன்கிட்ட ஏமாற மாட்டேன் இளவழகா, நீ என்ன வீழ்த்த ஏதோ திட்டம் தீற்ற என்று கூறி தன் மனதை மாறவிடாமல் பிடித்து வைத்துக் கொள்ளும் போதும், அவன் நடிக்கிறான்னே இருக்கட்டும், நான் கனியான்னு அவனுக்கு எப்படி தெரியும்? என்னோட முகத்தை சரி பண்றதுக்கு முன்னாடி நான் இங்க வந்து தங்கின விஷயம் யாருக்கும் தெரியாது. சென்னையில இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே நான் வீட்டுல இருந்து கிளம்பினேன். அதனால நான் இங்க வந்து இப்படி ஒரு நாடகத்தை நடத்தின விஷயம் அப்பாவுக்கு தெரியவே தெரியாது. ஆனா இளவழகனுடைய உண்மையான முகத்தை தெரிஞ்சுக்கிட்டதும் பயந்து போய் யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம நான் ஓடி போனதுதான் மிச்சம். ஆனா நான் மட்டும் தப்பிச்சா போதும்னு நான் ஒரு நாளும் நினைச்சதே இல்ல. எங்க மாடிக்கிட்ட 10 அழகிகளுக்கும் என்னுடைய ஃப்ரெண்டு கனியா மூலமா இளவழகன் நல்லவை இல்லைன்னு சொல்லி மெசேஜ் அனுப்புனேன். ஆனா ஏன்னு தெரியல, எவ்வளவுமே அதுக்கு பதில் தரவும் இல்ல. இப்படி ஒரு மெசேஜை எதுக்காக அனுப்புனேன்னு சொல்லி திருப்பி என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்கவும் இல்ல. எது எப்படியோ இளவழகன் நல்லவை இல்ல 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 என்று தன் மனதை உறுதியாக நம்ப வைக்க முயன்று கொண்டிருந்தாள் நட்சத்திரா. இதே நேரம் இளவழகனின் மனதில் பல கேள்விகள் எழுந்து அவனை குழப்பிக் கொண்டிருந்தது. அந்த குழப்பங்களுக்கெல்லாம் விடை காணும் முயற்சியில் தாத்தாவிடம் வந்தவன், தாத்தா, நட்சத்திரா அப்பாவுக்கு போன் போட்டு நட்சத்திரா ஏதாவது விபத்துல சிக்கி முகத்துல ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாளான்னு கேளுங்க என்றான். அட, இத நான் யோசிக்கவே இல்லையே என்று கூறியவர் நட்சத்திரா அப்பாவை அழைத்தார். ஒரே வெள்ளில் அழைப்பை ஏற்றவர், சொல்லுங்க சார், என் பொண்ணால ஏதாவது பிரச்சனையா? பதற்றத்தோடு கேட்டார். தாத்தா கையில் இருந்த செல்லை வாங்கி ஸ்பீக்கரில் போட்ட இளவழகன் பேசுங்க என்று கஞ்சாடை செய்தான். இல்ல சார், அப்படியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல, ஒரு சின்ன சந்தேகம். என்ன சார்? நட்சத்திரா ஏதாவது விபத்துல சிக்கி முகத்துல ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாளா? தாத்தா கேட்க அதே வேகத்தில் இல்லையே என்ற பதில் வந்தது. அதை கேட்ட இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஏன் இப்படி கேக்குறீங்க என்ற கேள்வி வர, இல்ல சும்மாதான். சரிங்க என்று கூறி அழைப்பை துண்டித்தார் தாத்தா. இளவழகனை பார்த்தவர், கனியா வேற நட்சத்திரா வேறன்னு இப்ப உறுதியாயிடுச்சு என்றார். ஆனாலும் அவன் மனதில் சந்தேகம் மீதம் இருக்கவே செய்தது. யோசனையோடு அவன் திரும்பி அவனது அறைக்கு சென்றான். படுக்கையில் உருண்டு புரண்டு படுத்தும் இளவழகனால் உறங்க முடியவில்லை. இன்று நேற்று அல்லவே. கனியா காணாமல் போன அன்றிலிருந்து அவன் நிலை இதுதானே. ஆனால் இன்றைய தவிப்பு அது வேறு. நட்சத்திரா கனியா என்ற பெயரை கேவலமாக இருக்கிறது என்று கூறிய போது அவள் மீது கோபம் வந்தாலும் இப்போது கனியாவும் அவளும் ஒன்றுதானோ என்ற சந்தேகம் அவன் மனதில் மேலோங்கி நிற்கிறது. அது அவன் மனதை அரித்து தின்கிறது. ஆனால் நட்சத்திரா அப்பாவோ அவளது முகத்தில் எந்த சிகிச்சையும் நடக்கவில்லை என்றாரே, அது ஏன்? இல்லை, அதுதான் உண்மையா? தன் மனம்தான் இது கனியா என்று தவறாக நினைக்கிறதோ? இந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் வீட்டிற்குள்ளேயே கனியாவை வைத்துக் கொண்டு
ஊர் முழுவதும் தேடிய கதையாகிவிடும். இன்றளவும் அவனும் தாத்தாவும் கனியாவை தேடி அலையாத இடமே இல்லை. ஆனால் அவள் கண்ணில் சிக்கவே இல்லை. அது கூட அவளை அனாதை என்ற எண்ணத்தோடு தாங்கள் தேடுவதால் தானோ என்ற சந்தேகமும் அவன் மனதில் ஒட்டிக்கொள்ள, நாளையே கனியா நட்சத்திரா இருவரா இல்லை ஒருவரா என்பதை உறுதி செய்ய முடிவு செய்தான். அதன் பிறகுதான் அவன் விழிகள் துஞ்சின. இதே நேரம் கனியாவும் உறக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருந்தாள். இன்று இப்போது தான் இங்கு வந்து சிக்கி இருக்க தன் அப்பாவும் ஒரு காரணம். அவரும் தாத்தாவோடு சேர்ந்து நடத்திய நாடகத்தால் அல்லவா அவள் இப்போது இங்கு வந்து சிக்கி இருக்கிறாள். தன்னை பற்றி தன் அப்பாவிடம் இளவழகனோ தாத்தாவோ விசாரித்தால் அவர் அனைத்து உண்மைகளையும் கூறக்கூடும். தன் முகம் சிதைந்ததையும் அதை அறுவை சிகிச்சை மூலம் சரி செய்ததையும் அவர் கூறிவிட்டால் தான் தான் கனியா என்பதை இருவரும் புரிந்து கொள்வார்கள். என்ன செய்வது? அப்பா இந்த உண்மையை கூறாதிருக்க தான் என்ன செய்ய வேண்டும்? அப்பாவை அழைத்து இதை பற்றி பேசினால் ஏதும் பலன் கிடைக்குமா? அவள் அப்பா அவளை காட்டி கொடுக்கவில்லை என்பதை அறியாது இப்படியாக சிந்தித்து அவள் உறக்கத்தை தொலைத்திருந்தாள். பகுதி 7 நிறைவடைந்தது. பகுதி 8 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.